இரண்டாம் ஆண்டு பிஎட் படிப்பிற்கான வினாத்தாள் கசிந்த விவகாரத்தில் ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழக பதிவாளர் ராமகிருஷ்ணன் பதவியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தில் கடந்த 27ஆம் தேதி முதல் செமஸ்டர் தேர்வுகள் நடைபெற்று வருகின்றன. இதில் இரண்டாம் ஆண்டு 4வது செமஸ்டரில் ஒருங்கிணைந்த பள்ளியை உருவாக்குதல் எனும் பாடத்திற்கான தேர்வு வியாழக்கிழமை நடைபெற்றது. ஆனால் பல்வேறு இடங்களில் வினாத்தாள் கசிந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்நிலையில் தேர்வு தொடங்குவதற்கு முன்பே பழைய வினாத்தாள்களை திரும்ப பெற்றுக்கொண்ட பல்கலைக்கழகம் இணையதளம் வாயிலாக புதிய வினாத்தாளை உறுப்பு கல்லூரிகளுக்கு அனுப்பியது. இந்நிலையில் வினாத்தாள் கசிவு தொடர்பாக ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழக பதிவாளர் ராமகிருஷ்ணன் அதிரடியாக நீக்கம் செய்யப்பட்டார். அவருக்கு பதிலாக புதிய பதிவாளராக ராஜசேகரன் நியமிக்கப்பட்டார். வினாத்தாள் கசிவு தொடர்பாக ஆய்வு மேற்கொள்ள 195 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாடு அரசு கல்வியியல் பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரை தனியார் கல்லூரிகள் அதிகம். ஒருவேளை தனியார் கல்லூரியில் யாருக்கேனும் அந்த பொறுப்பு ஒதுக்கப்பட்டிருந்து அவர் மூலம் கசிந்திருக்கலாம். வினாத்தாள் கசிவு குறித்து முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும் எனவும் கல்வியாளர்கள் தெரிவித்தனர்.